வணக்கம் உறவுகளே, சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரசப்பொடி. நம்ம எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் தான் நம்ம எல்லாமே போட போகிறோம், சரிங்களா? இப்போ ஒரு டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து வானலில் வறுக்கிறோம். இளநீயாக வைக்கணும், அரை தீ மட்டும்தான் வைக்கணும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும், 1 2 3 இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோன்னா அதை 2வது பாயிண்ட் வச்சு வறுக்கணும். அடுத்ததாக நம்ம அதே பருப்புக்குள்ளே 1 டம்ளர் கொத்தமல்லி, 1 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் கொத்தமல்லி அதையும் சேர்த்து வறுக்கணும். வறுக்கும் போதே நம்ம கூட என்னென்ன சேர்த்து வறுக்கணும்னு சொல்கிறோம். வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டுக்கோங்க, அதிகம் வேணாம். 1 டம்ளர் பருப்புக்கு ஒரு 10 மிளகாய் போட்டுக்கணும். ஏன்னா மிளகுத்தூள்லாம் மிளகுலாம் போடுறோம் இல்லையா, அதனால். அதுக்கடுத்து கருவேப்பிலை தழை போட்டுக்கிறோம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அரைச்சி வைக்கும்போது நம்ம கருவேப்பிலை தழை நிறைய சேர்த்துக்கலாம். டைரெக்டாக போட்டால் நம்ம சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் பெருங்காய கட்டி ஒரு 5-6 கட்டி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ரசத்தோட பெருங்காயம் சேர்த்துவோம். தூள் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேருங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது இளந்தீயில் அப்படியே கொஞ்ச நேரம் வறுக்கும், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வறுத்து நீங்கள் ரசம் வைங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்ற மாட்டோம், ஜீரணம் ஆகாது சில பேருக்கு. ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. டக்குன்னு நம்ம செய்யக்கூடியது பொடி அரைச்சி வச்சுக்கிட்டால் பூண்டை மட்டும் தட்டி போட்டு புளி தக்காளி கரைச்சி அப்படியே நம்ம ரசம் தாளிச்சிட்டோம்னா, கடைசியாக நான் அதையும் காட்டுறேன். ஈஸியான ஒரு ஃபார்முலா, சரிங்களா? ஏன்னா நம்ம போய் ஒவ்வொரு பொருளையும் தேடி எடுத்து நம்ம அரைச்சி நம்ம குழம்பு ரசம் தாளிக்கிறதுக்கு லேட் ஆகும். இதாக இருந்தால் டக்குன்னு வேலை முடியும். ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, குழந்தைகளை வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லேடிஸுகளுக்கு. அதுக்காக இந்த ரசப்பொடி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா இளந்தீயிலேயே வறுத்து கொடுங்க. ஏன்னா நம்ம கருவேப்பிலை தழை நல்லா வறுக்கணும். தனித்தனியாக வறுக்க சீக்கிரம் அது வறுக்கணும். இந்த மாதிரி பருப்பு, கொத்தமல்லி இதோடு சேர்த்து நம்ம வறுக்கும்போது அதுவும் தீயாது, சரிங்களா? தீஞ்சு போயிடாது. நல்லா வறுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளாக பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ 1/4 டம்ளர் சீரகம், 1 டம்ளர் பருப்புக்கு 1/4 டம்ளர் சீரகம், 1/4 டம்ளர் சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகத்தையும் நம்ம பருப்போடையும் சேர்த்து வறுத்துட்டோம்னா அது சீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும், கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பருப்போடவே நம்ம சேர்த்து வறுக்கும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கசப்பு தன்மை இருக்காது. அதுக்காக தான் நம்ம பருப்போடவே சேர்த்துறோம். 1/4 டம்ளர் மிளகு, 1/4 டம்ளர் சீரகம், 1/4 டம்ளர் மிளகு அதையும் நம்ம உள்ளேயே சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ நம்ம அதோடவே சேர்த்து இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். ரொம்ப கிடையாது, 1 ஸ்பூன் வெந்தயம், அதிகம் கிடையாது. நம்ம 1 டம்ளர் பருப்புக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தோம். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுக்கணும். இவ்வளோதான் ரசப்பொடிக்கு தேவையான பொருள். இதை நம்ம நல்லா இளந்தீயிலேயே வறுத்து எடுக்கணும், சரிங்களா? வறுத்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். நிறைய பேர் எந்த ஒரு சாம்பார் சாதமே நம்ம சாப்பிட்டாலும் கூட நம்ம கடைசியாக நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயம் ரசம். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் எடுத்துக்கணும். ஏன்னா ஜீரண சக்தி நல்லா கொடுக்குங்க ரசம். ஜீரணமாகாமல் இருக்கவங்களுக்கு ரசம்தான் நல்ல ஒரு விஷயம். இப்போ நம்ம தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். வறுத்தது தட்டில் கொட்டியாச்சு. நம்ம ஆற வைப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, உப்பு. ஏன் உப்பு சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இது 4 படம் நம்ம வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, வண்டி வைக்காது, சரிங்களா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ உப்பு சேர்த்த போகிறோம். கல்லுப்பு இப்போ வறுப்பட்டுருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சுக்கணும். எங்கள் அத்தையெல்லாம் ரசம் மட்டும்தான் வைப்பாங்க, வெறும் ஒரு உப்பு பொடிக்கு ஒரு ரசம் வைப்பாங்க. சாப்பாட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் கரண்டிலேயே கரைப்பாங்க, கரண்டிலே எல்லாம் பண்ணுவாங்க. அதை செய்யாதீங்க, கையில் செய்யுங்க. அதுதான் டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுட்டோம்.
கல்லுப்பு லைட்டாக போட்டு ஒரு கருத்து அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல்லுப்பு போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, சும்மா ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். அதையும் எடுத்து அந்த வறுத்ததுலேயே கொட்டிட்டு இப்போ நம்ம அதை காய வச்சு எடுத்துக்குவோம். ஆற வைக்கணும், காய வைக்கலாம், ஆற வைக்கணும். ஃபேனு கடியில் வச்சு ஆற வச்சு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா அந்த கொரகொரப்பு அந்த அடியில் பூரா தங்கிடும். அதுக்காக தான் ரசத்தில் அடியில் பூரா தங்கி கொடுத்துரும். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைஸாக அரைச்சாச்சா? நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரசத்துக்கு புளி, தக்காளி கரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு அதிலே தட்டி போட்டு வச்சிட்டேன். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன், 1 லிட்ரு தண்ணிக்கு 1.5 ஸ்பூன் போதும் ரசப்பொடி. அதிகமான சேர்க்க வேணாம், 1.5 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம இதை ரசத்தை தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் கடுகு முதல்ல போடுங்க வானலில் வச்சு. எண்ணெய் கடுகு போட்டோன்னே வரமிளகாய் கிள்ளி போடணும். கடுகு வெடிச்சனே வரமிளகாயும் கொத்தமல்லி தழை என் வீட்டில் இல்லை, அதனால் நான் போடலை. வரமிளகாயை போட்டு கருவேப்பிலை தலையும் போட்டு அதை ஒரு பரட்டணும். கிராமங்கள்லாம் போய் பாருங்கள், எண்ணெய் கடுகு வெடிச்சனே முதல்ல கருவேப்பிலை தழை தான் போடுவாங்க. ஏன்னா அந்த எண்ணெயோட சூட்டை அமுத்தம், அதுதான் வாசனையும் கொடுக்கும். கூடவே வரமிளகாயும் போடணும். அது இன்னுமே நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ரசம் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரசம் வைக்கிறேன். சரிங்களா? நீங்களும் என்ன மாதிரியே வைக்கணும்னு இல்லை, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அம்மா சொல்கிற சரியாக தான் இருக்குதுன்னு நம்பி வைங்க. ரசத்தை எடுத்து இப்போ ஊற்றியாச்சு. பாருங்கள், அடியில் அந்த பொடி நைஸாக அரைச்சதுனால தான் தங்கலை. இல்லைன்னா அடியில் பூரா அந்த பருப்பு பொடி தங்கிடும் நம்ம ரசப்பொடி. சரிங்களா? இப்போ நல்லா நுரக்கட்டி வரணும். உப்பு போட்டேன், நான் கல்லுப்பு போட்டு தான் தக்காளி கரைச்சேன். தக்காளி கரைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி, கல்லுப்பு போட்டு தக்காளியை கரைச்சிங்கன்னா ஈஸியாக தக்காளி கரைப்பட்டுருங்க. நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது, என்னோடய சின்ன டிப்ஸ். இப்போ நுரக்கட்டி வந்துருச்சு, ஒரு கொதியும் விட்டுருச்சு. நம்ம எடுத்து இறக்கி